Hello friends, welcome to our Rail Goal channel. In this video we are going to solve syllogism basic questions with some tips and tricks in Tamil. Come on friends, let's get started. First, syllogism நார்மல் வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல் ஏ இஸ் பி இல்லை ஆல் ஏ ஆர் பி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எப்படி வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எல்லா ஏவுமே பி, இதுதான் கான்செப்ட். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன் இதில் மூலிமா என்ன தெரியுது, எல்லா ஏவுமே பி, பிக்குள்ளே தான் எல்லா ஏவுமே இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் பி வந்து ஏ இல்லாமையும் இருக்கும், அது இந்த போர்ஷன். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, நோ ஏ இஸ் பி. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இது ஏ, இது பி. ஏக்கும் பிக்கும் எந்த கனெக்ஷனுமே இதில் கிடையாது. இது ஏ, இது பி, இது ரெண்டுக்குமே கனெக்ஷனே கிடையாது. அதுதான் அந்த ஒரு லைன் போட்டு இங்கே கிராஸ் மார்க் போட்டிருக்கேன். மூணாவது, சம் ஏஆர் பி. சம் ஏ இஸ் பியோ சம் ஏஆர் பியோ இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஏபின்றது நான் சொல்கிறது, இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம் கார் இஸ் பைசைக்கிள், நோ ஏரோப்ளைன் இஸ் ஹெலிகாப்டர், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சம் ஏ இஸ் பி இல்லை சம் ஏஆர் பி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏன்றதுக்கு இது ஃபுல்லாக ஏ, இது பி. இந்த போர்ஷன் சம் ஏஆர் பி, இந்த இடத்துல ரெண்டும் டச் ஆகி வரக்கூடியது தான் சம் ஏஆர் பி இல்லை சம் ஏ இஸ் பி. இதுதான் அந்த சம்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. கொஞ்சம் ஏ வந்து பியில் கலந்துருக்கு, கொஞ்சம் பி வந்து ஏல கலந்துருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற இடம் தான் இது. நாலாவது, சம் ஏ ஆர் நாட் பி இல்லை சம் ஏ இஸ் நாட் பி இப்படி கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. இந்த சம் ஏ இந்த இடத்துல வரக்கூடியது நாட் பி, இதுதான். இது எதுவாகவும் இருக்கலாம், இது சியாக இருக்கலாம், டியாக இருக்கலாம், இல்லை எதுவாகவும் இருக்கலாம். நான் இங்கே சீன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏ கண்டிப்பாக பி கிடையாது. ஏற்கனவே சி, இப்போ அந்த சீன்ற எலமெண்ட்டுக்கும் பிக்கும் எதுவுமே ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, நோ சி இஸ் பி. அப்படி இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், நோ பி இஸ் சி. ரெண்டுமே இதில் ஃபாலோ ஆகும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஏ அப்படின்றது சியில் கலந்துருக்கு. அதனால இந்த போர்ஷன் எதுவுமே பிக்கு கனெக்ஷன் கிடையாதுன்னா இந்த போர்ஷனும் கண்டிப்பாக பிக்கு கனெக்ஷன் கிடையாது. அதுதான் இதில் சொல்ல வராங்க. சம் ஏ ஆர் நாட் பி இதுவும் இதில் வரும். இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பேசிக் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 ஸ்டேட்மெண்ட் மொத்தம் கொடுத்துருக்காங்க. சம் பீச்சஸ் ஆர் சாண்ட்ஸ். சம்முனா எப்படி வரையணும்னு பார்த்துருக்கோம். சம் பீச்சஸ் ஆர் சாண்ட், இதுதான் அந்த சம்மு. அப்புறம் சம் சாண்ட்ஸ் ஆர் டெசர்ட், இது சாண்டு, அவங்க சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சாண்டில் கொஞ்சம் சம்மை இதில் கொண்டு வந்துருங்க. சம் சாண்டு ஆர் டெசர்ட். அடுத்து ஆல் பீச்சஸ் ஆர் ஓசன், எல்லா பீச்சஸுமே, மொத்தம் உள்ள எல்லா பீச்சஸுமே ஓசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சம் டெசர்ட்ஸ் ஆர் பீச்சஸ் அப்படின்னு கன்க்ளூஷன் 1, 2 அதில் அவங்க கொடுத்துருக்க சம் டெசர்ட்ஸ் ஆர் பீச்சஸ். டெசர்ட் இங்கே இருக்குது, பீச்சஸ் இங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லை. கொடுத்துருக்கிறதும் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, கன்க்ளூஷனும் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ டேரெக்டாக நம்ம இங்கே பார்க்க போனோம்னாலே தெரியுது டெசர்ட்டுக்கும் பீச்சஸ்க்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் 1 நாட் ஃபாலோஸ். ரெண்டாவது, சம் சாண்ட்ஸ் ஆர் ஓசனான்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட் இங்கே இருக்குது, ஓசன் இங்கே இருக்குது. ஆமாம், சாண்டுக்கு பீச்சுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுற சம்மு இந்த ஓசனுக்குமே சேர்ந்து வருது. அப்போது கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் எதில் இருக்குது, ஆப்ஷன் டி. இது போன குரூப் டி 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆல் பென் ட்ரைவ்ஸ் ஆர் ஹார்ட் ட்ரைவ்ஸ், சம் ஹார்ட் ட்ரைவ்ஸ் ஆர் சிப்ஸு, ஆல் சிப்ஸ் ஆர் ஹார்ட் கீபோர்ட்ஸு. கன்க்ளூஷன்லேயும் எல்லாமே பார்த்தோம்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆல் பென் ட்ரைவ்ஸ் ஆர் ஹார்ட் ட்ரைவ்ஸ், ஆல் பென் ட்ரைவ்ஸ், எல்லா பென் ட்ரைவுமே ஹார்ட் ட்ரைவ்
இப்படி தான் வரையணும். எல்லா பென்ட்ரைவுமே ஹார்ட் டிரைவ். அப்போ பென்ட்ரைவ் எல்லாமே ஹார்ட் டிரைவுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. ஒரு சில இது பென்ட்ரைவ் இல்லாமல் ஹார்ட் டிரைவும் இருக்கும். அதுதான் அந்த ட்ராயிங் ரெப்ரசன்ட் பண்ணுறது. சம் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் சிப்ஸு. ஹார்ட் டிரைவ்ஸ் இருக்குது, சம் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் சிப்ஸ். அதுதான் அந்த சம்மோட போர்ஷனே இது தான். நம்ம தேவையில்லாமல் இந்த இடத்துல பியும் சேர்த்து போட்டுறாதீங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுக்கானதை மட்டும் வரைங்க. ஆல் சிப்ஸ் ஆர் கீபோர்ட்ஸ். எல்லா சிப்ஸுமே கீபோர்ட்ஸ். இது எப்படி வரைஞ்சாலுமே இந்த ஹச்சுக்குள்ளே போக தான் செய்யும். ஆல் சிப்ஸ் ஆர் கீபோர்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் பியவும் சேர்க்கக்கூடாது. ஆல் சிப்ஸ் ஆர் கீபோர்ட்ஸ்னால் அந்த சிப்ஸை மட்டும் முடிஞ்சளவு நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க கன்க்ளூஷன் மொத்தம் 3 இருக்குது. சம் கீபோர்ட்ஸ் ஆர் பென்ட்ரைவ்ஸான்னு கேட்டிருக்காங்க. கீபோர்டு இங்கே இருக்குது, பென்ட்ரைவ் இங்கே இருக்குது. அந்த கீபோர்டுக்குள்ளே ட்ராயிங் இது வரைக்கும் வந்திருக்குது. பென்ட்ரைவ் இங்கே இருக்குது. ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. பென்ட்ரைவுக்கும் நம்ம கீபோர்டுக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு டச்சிங்கே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது ஃபாலோ ஆகாது. 2வது சம் சிப்ஸ் ஆர் பென்ட்ரைவ்ஸான்னு கேட்டிருக்காங்க. சிப்ஸ் இங்கே இருக்குது, பென்ட்ரைவ்ஸ் இங்கே இருக்குது. சிப்ஸு இது மட்டும்தான் அந்த சிப்ஸ்க்கான போர்ஷனு. பென்ட்ரைவ் இருக்குது, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 2வது இதுவும் நாட் ஃபாலோஸ். 3வது சம் கீபோர்ட்ஸ் ஆர் ஹார்ட் டிரைவ்ஸான்னு கேட்டிருக்காங்க. கீபோர்ட்ஸ் இங்கே, ஹார்ட் டிரைவ் இங்கே. ஹார்ட்வேரு இங்கே ஒரு ஹார்ட் டிரைவு இங்கே வரைக்கும் வந்திருக்குது. கீபோர்டுன்றது இந்த சர்க்கிளு. ரெண்டுமே இந்த இடத்துல சம் போர்ஷனில் மீட் ஆகுது. அவங்களும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது மட்டும் இங்கே ஃபாலோ ஆகும். ஒன்லி 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் பி ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். இது போன குரூப் டி 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் பேசிக்கான சிலாஜிசம். இதில் பாருங்கள், நோ அப்படின்னு வந்திருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். அங்கே கன்க்ளூஷனில் சம் நாட்டுன்னு வந்திருக்குது. இதுக்கு நம்ம எப்படி வரையலான்னா, நோ பேக் இஸ் ஏ போயம். நம்ம நோ பேக், இது மொத்தமாக பேக். நோ பேக் இஸ் ஏ போயம். எந்த பேக்குமே போயம் கிடையாது, கனெக்ஷனே கிடையாது அப்படின்றத நம்ம இப்படி தான் இண்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் புக்ஸ் ஆர் பேக்ஸ். இது பேக்னு வச்சுருந்தோம். நோ பேக் இஸ் ஏ போயம். இதில் ரெண்டுமே பியில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. சம் புக்ஸ் ஆர் பேக்ஸ். கொஞ்சம் புக்ஸு பேக்காகவும் இருக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சம் புக்ஸ் ஆர் நாட் போயம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் புக்ஸ் அப்படின்னா எந்த போர்ஷன்? புக்ஸில் சம்மாக இருக்கிறது இது ஒன்று தான். கொஞ்சம் புக்ஸு போயம்ஸ் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. எந்த பேக்குமே போயம் கிடையாது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும். இது எதுவுமே இந்த போர்ஷன் எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு போயம் கிடையாதுன்னு தெரியும். அதில் கொஞ்சம் புக்ஸு போயம் கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுதான் அந்த போர்ஷன் இண்டிகேட் பண்ணுது. அப்போது ஆப்ஷன் 1 ஃபாலோஸ். 2வது சம் போயம்ஸ் ஆர் பேக்ஸா. போயம் இங்கே இருக்குது, பேக்ஸ் இங்கே இருக்குது. அது மொத்தமாக எதுவுமே ரெண்டுக்குமே கனெக்ஷனே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ 2வது இதில் கொஞ்சம் இது இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இந்த இதில் இதுக்கும் கனெக்ஷனே கிடையாதுன்றாங்க. இதில் சம் போயம்ஸ் ஆர் பேக்ஸ்ன்னு கேட்டாலும் சரி, சம் பேக்ஸ் ஆர் போயம்ஸ்ன்னு கேட்டாலும் சரி வரவே செய்யாது. ஏன்னா ரெண்டுக்குமே கனெக்ஷனே கிடையாதுன்றாங்க. இன்னொரு ஆப்ஷனில் சம் புக்ஸ் ஆர் நாட் போயம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் புக்ஸ் அப்படின்னா இந்த போர்ஷனை தான் இண்டிகேட் பண்ணும். கண்டிப்பாக இந்த போர்ஷன் போயம் கிடையாது. அதனால தான் இது இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவுமே அதுக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது மூலிமா ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் இதில் ஃபாலோ ஆகும். கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. ஆப்ஷன் பி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், நோ பாய்ஸ் ஆர் லேசி. இங்கே நோ வந்திருக்கு. கன்க்ளூஷனில் 2வது கொடுத்துருக்கிறதுலையும் நாட்டுன்னு வந்திருக்குது. ஓகே. சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். இதுதான் இந்த சம் இண்டிகேட் பண்ணுறது. நோ பாய்ஸ் ஆர் லேசி. எந்த பாய்ஸுமே, எல்லா பாய்ஸுமே லேசின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பாய்ஸ்க்கும் லேசிக்கும் கனெக்ஷனே கிடையாது. கொடுத்துருக்க கன்க்ளூஷன் சம் கேர்ள்ஸ் ஆர் லேசியான்னு கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க, லேசி இங்கே இருக்குது. சம் கேர்ள்ஸ் ஆர் லேசியான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே கனெக்ஷனே கிடையாது. கொடுத்துருக்கிறதும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. கண்டிப்பாக இது ஃபாலோ ஆகாது. 2வது சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் லேசியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், சம் கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க,
ஆர் நாட் லேசி அது ஃபாலோ ஆகும். ஏன்னா ஓவரால் கேர்ள்ஸ் இது, அதில் சம்முன்றது இது மட்டும், இந்த பாய்ஸுக்கும் லேசிக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த சம் நாட் இந்த போர்ஷனுமே இதுவுமே வந்து இதுக்கும் லேசிக்கும் சம்மந்தம் கிடையாது தானே. அதனால தான் ஆப்ஷன் 2 மட்டும் ஃபாலோஸ். அவங்க கொடுத்துருக்கிறது சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் லேசி. ஆமாம், சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் லேசி இது ஃபாலோ ஆகும். எந்த பாய்ஸுமே லேசி கிடையாதுன்னா கொஞ்சமாக அந்த பாய்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய கேர்ள்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய பாய்ஸும் இதுலேயும் நாட் லேசி தான். அதுதான் ஆப்ஷன் 2 மட்டும் இங்கே ஃபாலோஸ். ஆப்ஷன் 2 ஃபாலோஸ்னால் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்னால் ஆப்ஷன் டி ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு ரெண்டையும் பாருங்கள். ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எதுலேயுமே நோ சம் நாட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. கன்க்ளூஷன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். எல்லா கம்ப்யூட்டரும் லேப்டாப். அப்போது சில லேப்டாப்ஸு கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்கும். அதான் இந்த ஆல் ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சம் லேப்டாப்ஸ் ஆர் மொபைல்ஸ். கொஞ்சம் லேப்டாப் மொபைல்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ட்ராயிங். ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸு, சம் லேப்டாப்ஸ் ஆர் மொபைல்ஸு. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மொபைல்ஸா. கம்ப்யூட்டர்ஸு மொபைல்ஸு இது ரெண்டுக்குமே இந்த இடத்துல பாருங்கள் கனெக்ஷனே இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு இது நாட் ஃபாலோ. ரெண்டாவது சம் மொபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் இங்கே இருக்குது, கம்ப்யூட்டர் இங்கே இருக்குது. அதே தான் ஃபஸ்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. கம்ப்யூட்டர் மொபைல், மொபைல் கம்ப்யூட்டர் ரெண்டுமே நம்மளுக்கு கனெக்ஷன்லேயே இல்லைன்னு பார்த்துட்டோம். அதுவும் ஃபாலோ ஆகாது. மூணாவது சம் மொபைல்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். மொபைல்ஸ் இது, லேப்டாப்ஸ் இங்கே வந்திருக்கு, மொபைல் இங்கே வந்திருக்குது. இந்த இடத்துல சம்மில் டச்சிங்கில் இருக்குது. இந்த இடத்துல கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது ஃபாலோ ஆகும். சம் மொபைல்ஸ் ஆர் லேப்டாப்ஸ் ஆப்ஷன் 3. இந்த இடத்துல மூணாவது கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் பி ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். இதுதான் இதுக்கு ஆன்சர். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.